அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோ போடவே இல்ல. நம்ம ஷார்ட்ஸாக போட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி மச்சிக்கு வந்தேன். பாருங்கள் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்கையில ஹவுஸ் டூர் விளாக்கு அந்த வேலையை பற்றி புது புது வீடியோவாக போட்டோம். ஸோ இங்கே ஒரே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போக முடியல. ட்ராவல் பண்ணியும் வீடியோ எடுத்து போட முடியல. சரி லோக்கலில் காமிச்ச இடத்தையே காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்தும் ஒரு 4 மாதம் ஆச்சு. பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 2016 எடுத்தது. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ரினியூவல் பண்ண பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் நான் ரினியூவல் பண்ணினேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு பாஸ்போர்ட்டு நான் அங்கே வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வந்தது காரணமே இந்த பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண தான். ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது ஃபேமிலியை வெளிநாட்டுக்கு எப்படியாவது எடுக்கணும். ஸோ என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா உம்ரா செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு கஃபில்கிட்டே நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். கஃபிலும் ஃபேமிலி விசா எல்லாம் தரேன்ட்டாங்க. ஸோ எல்லாம் ரெடியாகி நல்ல முறையில் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் ரெடியாகி வரையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா அந்த பாஸ்போர்ட் பிரச்சனை தான். மேக்ஸிமம் பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அட்ரஸ்லேருந்து ஒரு சின்ன இன்சியல் மாறினா கூட பாஸ்போர்ட் எடுக்க அவ்வளோ கஷ்டம். நான் அங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு குழந்தைகளுக்கு ஒரு 3 தடவை திருநெல்வேலி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஒரு இதில் கரெக்டாக இருந்தால் ஒரு இதில் மாறி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஒய்ஃப் அங்கே வரும்போது என்னோடய பாஸ்போர்ட்டில் வந்து என் ஒய்ஃப் பேர் இருக்கணும். என் ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் வந்து என் பேர் இருக்கணும். ஸோ நான் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி ஜே ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போது என் ஒய்ஃபுக்கு பாஸ்போர்ட் எடுக்கலை, என் ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் என் பேர் வேணும்னா அதுக்கு ஜே ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வேணும். அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மை இங்கேருந்து அங்கே அனுப்பிவிட்டாங்க வெளிநாட்டுக்கு. ஸோ அங்கே நான் எல்லாம் இது பண்ணி சைன் பண்ணி அங்கேருந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து விட்டேன். ஸோ இப்படிலாம் கொடுத்து விட்டும் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் கொஞ்சம் இனிஷியல் சேஞ்சாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அவங்களும் ஒரு 3 தடவை அலைஞ்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஊருக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி நேராக ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் நேம்லாம் மாறி இருந்துச்சு. மாற்றி அதை எல்லாத்தையும் மாற்றி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணோம். என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. நான் இங்கே வரங்காட்டியும் என் ஒய்ஃபுக்கு கரெக்டாக இருந்தனால வந்துருச்சு. அதாவது என் என் ஆதார் கார்டு, என் ஒய்ஃப் ஆதார் கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 2 ப்ரூஃப் வரும். பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. ஆனால் பெரியவங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு வந்துருச்சு. நான் இங்கே வரங்காட்டியும் அஃப்ராக்கும் அஃப்னாக்கும் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, கரெக்ஷன் பண்ணிட்டு போனோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அஃப்னாக்கு வந்து 5 வயசுக்குள்ள கம்மி தானே. அதனால் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 2 நாளில் வெரிஃபிகேஷன்லாம் கிடையாது. போலீஸ் வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. 2 நாளில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அஃப்னாக்கும் ஏன்னா நான் ரினியூவல் பண்ணேன்ல, அதனால் அதையும் சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரூஃப்புமே கேட்டாங்க. பழைய பாஸ்போர்ட் வந்து இது பண்ணிடுவாங்க, பஞ்ச் பண்ணிடுவாங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு அதே ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, பழைய பாஸ்போர்ட்டும், ஆதார் கார்டு மட்டும் கேட்டாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்தனால பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஈஸியாக முடிஞ்சிச்சு. அஃப்னாக்கு 2 நாள்ல வந்துருச்சு. அஃப்ராக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எத்தனை நாள்ல வந்துச்சுன்னா, எனக்கும் அஃப்ராக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. வெரிஃபிகேஷன் போய் 1 வாரத்தில் வந்துச்சு. ஸோ பழைய பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரினியூவல் பண்ணியிருக்கையில இப்போ காமிக்க பாருங்கள் புது பாஸ்போர்ட்டை. பழைய பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாஸ்போர்ட்டை ஒட்டி தான் தருவாங்க. ஆனால் இப்போ உள்ள ரூல்ஸ்லாம் நிறைய வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் புது பாஸ்போர்ட். என்னோட நியூ பாஸ்போர்ட்டு. கரண்ட் பாஸ்போர்ட் வந்து 2 நாள் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்கும். அடியில் அந்த ஜிப் இருக்குது பாருங்கள். இப்போ உள்ள புது பாஸ்போர்ட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் என் ஒய்ஃப் வேறையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து எடுத்தாச்சு. ஏன்னா இது எதுக்கு சேர்த்து எடுப்பாங்கன்னா, ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், இவங்கள கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்போர்ட்டில் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது மாதிரி 5 ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்லாம் நான் பாஸ்போர்ட் முதல்ல எடுக்கல 5 ப்ரூஃப் என்ன காமிச்சேன்னா, ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒன்று, அதுக்கப்புறம் மார்க் ஷீட் கேட்டாங்க, அப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கொடுத்தேன், அப்புறம் லைசன்ஸ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. இந்த 5 வந்து ரொம்ப மஸ்ட்டு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்டாங்க. ஆதார் கார்டில் வந்து நேம் கரெக்டாக இருக்கணும். வாங்க சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் வாங்க சொல்லி மிஸ்ஸுன்னு பேசுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் பள்ளியாசம் ரொம்ப இருக்குது. அதனால் மகரிப்புக்கு கரெக்டாக வாங்க சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் நல்லாயிருக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் இல்லை, மேலே வரணும்னு வந்தேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஃபைனல் பார்த்தீங்கன்னா எனக்கும் அஃப்ராக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 1 வாரத்தில். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு பாஸ்போர்ட் வந்துடும். ஆனால் 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போனாலுமே என்கொயரி உண்டு. ஸோ என்கொயரிலாம் முடிஞ்சு கரெக்டாக 1 வாரத்தில் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே பழைய பாஸ்போர்ட் வந்து நான் நினச்சேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த
வெளிநாட்டுக்கு போவாங்கல்ல ஏர்போர்ட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ எதுக்குடா 2 பாஸ்போர்ட்னு நான் விசாரிச்சிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, பழைய பாஸ்போர்ட்டும், புது பாஸ்போர்ட்னா ஆனா இப்போ வந்து ரூல்ஸ் அப்படி கிடையாது. இப்போ புது பாஸ்போர்ட் வந்துருச்சுல்ல, சிப் வச்சு வச்சிருந்துருக்கா. பழைய பாஸ்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே பேக் சைட்ல அந்த பழைய பாஸ்போர்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்போ எக்ஸ்பயர் ஆச்சு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்னும் போயில ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, பழைய பாஸ்போர்ட் பஞ்ச் பண்ணி தூர போட்டாச்சு. நம்ம இத தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அது மாரியே பாஸ்போர்ட் எடுக்க போறீங்கன்னா, ஸோ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 4லேருந்து 5 ப்ரூஃப் கண்டிப்பா வச்சுக்கோங்க. 10த் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த சர்டிஃபிகேட்டுமே சர்டிஃபிகேட் 10த் முடிச்சிட்டோம்னா, சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். 10த் முடிக்காதவங்க வந்து அதாவது 10த்துக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் பாஸ்போர்ட்டும், 10த்துக்கு முடிக்காதவங்க வந்து ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டும் வரும். ஈசிஆர் பாஸ்போர்ட், ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட். 10த் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போய்க்கலாம். வெளிநாடு போகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எமிக்ரேஷன் எதுவும் பண்ண வேணாம். அப்படி 10த் முடிக்கலன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமிக்ரேஷன் பண்ணணும். நல்லபடியா பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பாஸ்போர்ட் வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேயே தான் ரினியூவல் பண்ணணும்னு நெனச்சேன். வெளிநாட்டில ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கஃபீல் என்ட்ட சொல்லி தான் அனுப்புனாரு. உனக்கு பாஸ்போர்ட் முடிய பார்த்தீங்கன்னா 1 மாசம் தான் இருக்குது. அத ரினியூவல் பண்ணிருன்னு. ஸோ பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரினியூவல் பண்றது நல்லது. ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு நெறையா இதெல்லாம் கேட்பாங்க. எக்ஸ்பைரி ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 3ஆம் மாசம் தான் முடியுது. அதனால ஈஸியா மாறிட்டேன். கஃபீல்ன்னு சொன்னனால. ஸோ அங்க என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல எனக்கு வெளிநாட்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்போர்ட் நீங்க இங்கேயே வெக்கேஷன் வந்திருக்கீங்க. ஒரு வீட்ல ஒர்க் பண்றீங்க. முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்போர்ட்ட உடனே ரினியூவல் பண்ணா நல்லது. ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து நமக்கு 6 மாசம் இருக்கணும். விசா இஷ்யூ ஆயி அப்பதான் ஸ்டாம்பிங் பண்ணி போணும். நமக்கு ஒரு 3 மாசம் தான் இருக்கு பாஸ்போர்ட் முடிய. அது மட்டும் போயிரலாம். சவுதி அரேபியாவுக்கு போயிரலாம். அப்படி சொல்லி நெனச்சேன்னு வச்சுக்கோங்களேன், போக முடியாது. விசா வரும். ஆனா ஸ்டாம்ப் பண்ண முடியாது. மெடிக்கல் போட முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வேலிடிட்டி வந்து ஒரு 6 மாசமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவைத்து வேற எங்கேயா சவுதி அரேபியாவுக்கு 6 மாசம். குவைத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், குவைத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா எத்தன மாசம்னா, ஒரு 2 வருஷமாவது மினிமம் பாஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு வந்து மினிமம் எக்ஸ்பைரி டேட்டு 10 வருஷம். சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். 5 வருஷம் தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணணும். ஸோ நம்மளும் வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீடியோல கேட்டீங்க. நீங்க வந்துட்டீங்க ப்ரோ. திரும்ப போலையான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்தது 3 மாசம் லீவுக்கு தான் வந்தேன். இப்போ வந்து 4 மாசம் ஆச்சு. ஸோ திரும்ப சவுதி அரேபியாவுக்கு போவீங்களா? போக மாட்டீங்களான்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பரவால்ல ரொம்ப பேர் நம்மள வாரீங்களா? வரலையான்னு இவ்வளோ அன்போட இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வந்தது, எத்தன மாசம் லீவ் வந்தேன், ஏன் திரும்ப போல, ஸோ நான் மறுபடியும் திரும்ப போவேனா, என்ன ப்ராசஸு, என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். ஸோ வாங்க சொல்லிட்டாங்க. மாரிக்காலம் பார்த்தீங்கன்னா, தொழுகைக்கும் டைம் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம அப்லோட் பண்ண பார்ப்போம். ஸோ நான் வீடியோ எடுக்கணும்னு நெனைக்கேன். எடுக்க முடியல என்னால. ஸோ நெறைய விஷயங்கள் நான் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லணும்னு நெனைக்கிறேன். எடுக்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்போர்ட்ட நம்ம ஒரு தடவ கையில தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கைய விடவே விடாது. இந்த பாஸ்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த மாரி இளைஞர்களும் சரி, பெரிய ஆட்களும் சரி, அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட தியாகங்களும், வருத்தங்களும் தான் இருக்கும். மொத நான் வெளிநாட்டுக்கு போயில இந்த பாஸ்போர்ட்ட கையில எடுத்துட்டு சந்தோஷமா இருந்தேன். வெளிநாட்டுக்கு போவோம். அதாவது வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயில பார்த்தீங்கன்னா, நெறைய ஆசைகள்லாம் இருக்கும் மனசுல. வெளிநாடு அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு. ஆனா அங்க போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும், வாழ்க்கையே வெறுத்துருவோம். ஸோ அந்த அளவு தான் இருக்கும். அப்புறம் அங்க உள்ள வேலை, அங்க தனிமை. வெளிநாட்டு வாழ்க்கையில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தனியா தான் இருக்கணும். ஸோ நம்ம சொந்தக்காரங்க யார் கூட இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு உடம்பு சரியில்லன்னா யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. ஸோ வருவாங்க, "என்ன நல்லா இருக்கியா? ஒரு முடிஞ்சா ஒரு டீ" அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போயிருவாங்க. ஒரு ஃபீவர் வந்தா கேட்க ஆள் இருக்காது. இப்ப நான்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கையில, ஒரு ரூம்ல தனியா சிங்கிளா தானே இருப்பேன். அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு மிஷின் எனக்கா தான். வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா, நம்ம மனுஷங்க கிடையாது. மிஷின் எனக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் இல்ல, எல்லாரோட லைஃப்பும் அப்படித்தான். ஸோ இந்த பாஸ்போர்ட்ட கையில எடுக்கையிலே பார்த்தீங்கன்னா, மனசு ஃபுல்லா ஒரு மாரியே பதைக்குது. அந்த அளவு தான் இருக்குது. ஆனா ஒரு தடவ இத என்னைக்கு நம்ம வாழ்க்கையில தொட்டோமோ, நம்மள விடவே விடாது. மறுபடியும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுன்னு தான். 2016ல ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட 2026 பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகுற வரைக்கும் 10 வருஷம் எப்படி என் லைஃப்ல போச்சுன்னே எனக்கு தெரியல. மறுபடியும் பாஸ்போர்ட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் சவுதிக்கு எப்போ வரேன், அதுக்கப்புறம் அதே வேலைக்கு வரேனா, இல்ல வேற வேலைக்கு வரேனா, எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். சில கசப்பான அனுபவங்கள் இருக்கு. அத பத்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சொல்றேன். ஸோ மறக்காம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ புதுசா பார்க்குறீங்க. ஸோ மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ போடுதுன்னா, அதனால ரொம்ப குழம்பியிருக்கேன். ஸோ பேசுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பேசவே முடியல. ஏன்னா ஷார்ட்ஸா தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்க இருக்கறனால. ஸோ மறக்காம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.